வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். நிறைய தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட சீனை பார்த்துருப்போம். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரவுடிஸை கோர்ட்டு கூட்டிகிட்டு போகும் பொழுது ஒரு வனாந்தர காட்டில் நிறுத்தி அந்த ரவுடிஸ் கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவார், ரவுடி நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்க அப்படின்ட்டு. அதை கேட்டு அதை நம்பி ரவுடிஸ் ஓட முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓட விட்டு சரியாக குறிப்பாத்து அந்த ரவுடியுடைய நெத்தியிலேயே சுட்டு என்கவுண்டர் பண்ணுவாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இப்போது மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. அதுவும் குறிப்பாக புல்ஸுக்கு நல்லாவே தெரியும், அப்சைடில் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போனால் அங்கேருந்து பியர்ஸ் பயங்கரமாக அட்டாக் பண்ணி கீழே தள்ளுவாங்க அப்படின்ட்டு. ஸோ புல்ஸ் அந்த குறிப்பிட்ட லெவல்ஸுக்கு மேலே போகிறதுக்கே தயங்கிட்டு இருக்காங்க. அந்த அப்சைடில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஜோனை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவான கேட்டலிஸ்ட் இருக்குமா அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங் அவங்கக்கிட்ட இருக்குது. இன்கேஸ் அந்த கேட்டலிஸ்ட் கிடச்சிது அப்படின்னா அப்சைடில் அவங்க குறிப்பிட்ட லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே போகலாம். அப்படி போனாலும் அந்த இடத்துல பியர்ஸ் அக்ரெசிவாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூப்பர் மரியோ கேமில் ஒரு குறிப்பிட்ட லெவலில் நம்ம கிராஸ் பண்ணி மேலே போகும் பொழுது ஒரு பயங்கரமான ஒரு குண்டு வில்லன் ஒரு கையில் ஒரு பெரிய சூழாயுத மாதிரி ஒன்று வச்சுருப்பார், இல்லை ஒரு கரலாக்கட்டை மாதிரி ஒன்று வச்சுருப்பார். சரியாக நம்ம தலையிலேயே அடித்து கீழே தள்ளுவார் இல்லையா, அந்த மாதிரி புல்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு பியர்ஸ் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த லெவலுக்கு நீங்கள் போனாலும் அந்த லெவல்லேருந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறது பியர்ஸோடைய எண்ணமாக இருக்குது. ஏன்னா 26,277 மார்க்கெட்டை அடித்து கீழே தள்ளி கொண்டு வந்த இவங்களுக்கு 22,000 அப்படிங்கிற சைக்கலாஜிக்கல் லெவலில் விட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அப்சைடில் கொஞ்சம் நீங்கள் மேலே வாங்க, அதுக்கப்புறம் உங்களை தெளிய விட்டு நாங்கள் திரும்ப அடிக்கிறோம் அப்படிங்கிற கணக்கு தான் பியர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ பியர்ஸ் ரொம்ப கன்னிங்காக சொல்லலாம், இல்லை லாஜிக்கலாகவும் சொல்லலாம். சில லெவல்ஸ் அப்சைடில் புல்ஸுக்கு விட்டு கொடுக்குறாங்க. புல்ஸ் பயந்து போய் அந்த லெவல்ஸுக்கு போகாமல் இருக்காங்க, போனால் அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட் நேச்சர் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. February மந்தில் நிஃப்டி ஒரு லாங் ஸ்ட்ரெச்சில் கீழே விழுந்துச்சு. 1900 புள்ளிகளை இழந்திருந்தது. அந்த ஸ்ட்ரெச்சில் 23,807 ஸ்டார்ட் ஆன அந்த ஃபால் 21,964 அப்படிங்கிற லெவலில் தான் முடிஞ்சுது. இந்த ஸ்ட்ரெச்சில் புல்ஸுக்கு கொஞ்சம் கூட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. இன்பிட்வீனில் 2-3 days புல்ஸ் வர்ற மாதிரி உள்ள என்ட்ரானாங்க. பட் பெருசாக அவங்களால அப்சைடில் மார்க்கெட்டை கொண்டு போக முடியல. ஸோ அந்த ஃபால் கண்டினியூஸாக கீழே விழுந்துச்சு. 1900 பாயிண்ட்ஸை நிஃப்டி இழந்தது. அந்த பர்டிகுலர் சப்போர்ட் லெவலை டச் பண்ணதுக்கப்புறம், சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் டச் பண்ணதுக்கப்புறம் குயிக்காக கொஞ்சம் ரெக்கவரி ப்ராசஸையும் இனிஷியேட் பண்ணிச்சு. புல்ஸ் நாங்கள் திரும்ப வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மார்க்கெட் ரொம்ப குயிக்காக ரெக்கவரி ஆச்சு. பட் அது எல்லாமே ஃபர்ஸ்ட் 3 days மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த ரெக்கவரியில் 22,676 அப்படிங்கிற லெவலை கொடுத்ததுக்கப்புறம் அதை தாண்டி போகிறதுக்கு நிஃப்டி பெருசாக முயற்சி பண்ணவே இல்லை. அந்த இடத்துல சைட்வேஸே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. சொல்லப்போனால் இந்த சைட்வேஸ் அப்படிங்கிற இப்போ போயிட்டுருக்க இந்த மூமெண்ட் இது February மந்த்லேயும் நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 22,450 22,550 இந்த 100 புள்ளிகள் இருக்கக்கூடிய இந்த ஜோனில் மட்டுமே 8 நாட்கள் போன February 24 இப்போ March 12 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 8 days இந்த 22,450 22,550 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. Februaryல 24, 25, 27 பார்த்தீங்க அப்படின்னா 22,553, 547, 545 க்ளோஸ் ஆனது. மார்ச் மந்தில் 6, 7, 10, 11 and 12 இந்த டேஸில் பார்த்தீங்கன்னா 544, 552, 460, 497, 470. ஸோ 450 550 இந்த 100 புள்ளிகள் இருக்கக்கூடிய இந்த ஜோனில் மட்டுமே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு டெய்லியும். ஸோ இதை நம்ம சைட்வேஸ் மூவ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஃபேக்டர்ஸ்னால மார்க்கெட் கீழே விழுந்திருந்தாலோ இல்லை மேலே போய் ரொம்ப எழுந்திருந்தாலோ எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு எங்கே முடியுது, இந்த ஜோனுக்குள்ளேயே முடியுது. ஸோ இதை இன்ட்ராடேயில் உங்களுக்கு வலைட்டல் மூவ் கொடுத்துருந்துக்கலாம் பிகாஸ் ஆஃப் குளோபல் நேச்சர். ஒரு 200 300 புள்ளிகள் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் தான். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1% மூவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் க்ளோசிங் மேட்டர்ஸ். ஸோ க்ளோசிங் எங்கே முடிஞ்சிருக்கு, இந்த 22,450 550 அப்படிங்கிறத ஜோனுக்குள்ளே மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த நாட்களில் February மந்தில் அதுக்கப்புறம் ஒரு ஃபாலை கொடுத்துச்சு, லோவை ஃபேஸ் பண்ணுச்சு. திரும்ப ரெக்கவரியில்
அதே 450 to 550 ஜோனில் சைட்வேஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. இப்போ சைட்வேஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரீசன் இருக்குது. வை? பிகாஸ் அப் சைடில் சில லெவல்ஸை நிஃப்டி போய் ரீச் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து புல்ஸை அக்ரெசிவ் அட்டாக் பண்ணி பியர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ புல்ஸ் நீட் சம் மோர் அண்ட் ஸ்ட்ராங் கேட்டலிஸ்ட் இந்த இடத்துல அவங்களுக்கு தேவை. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சுருந்துருப்பீங்க, இந்த 3 டேஸில் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேயில் மார்க்கெட்டுடைய நேச்சர் வந்து பார்க்கும் பொழுது குளோபல் மார்க்கெட் கிராஷ் ஆகிட்டுருக்கு, யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகிட்டுருக்கு, யூரோப்பியன் மார்க்கெட் கிராஷ் ஆகிட்டுருக்கு, ஜாப்பனீஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகிட்டுருக்கு, கீழே விழுது பயங்கரமாக 1.5, 2%, 2.5% வந்து அசால்ட்டாக கீழே விழுந்துட்டுருக்கு. பட் நம்மளுடைய மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகியிருந்தாலும் குயிக்காக ரெக்கவரி ஆகி இந்த ஜோன்லேயே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெருசாக வந்துட்டு பியர்ஸுக்கு கீழே விழுந்து தள்ளுற அளவுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கல. அதே போல் புல்ஸும் ரொம்ப அக்ரெசிவாக லிஃப்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகவும் செய்யலை. இந்த சைட்வேஸே ஃபாலோ பண்ணக்கூடிய, டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான மார்க்கெட் நேச்சர் ரொம்ப டஃப்பான நேச்சர். நீங்கள் புல்ஸ் கூட ஃபைட் பண்ணிடலாம், பியர்ஸ் கூட ஃபைட் பண்ணிடலாம், பட் டைம் கூட மட்டும் ஃபைட் பண்ண முடியாது. லாஸ்ட் வீக் கேண்டில் சைக்காலஜியை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசியிருந்தோம். டெய்லி கேண்டில், வீக்லி கேண்டில் அண்ட் மந்த்லி கேண்டில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்ட்டு. அதில் டெய்லி கேண்டில்ஸ் என்ன சொல்லிச்சு? கம்மிங் ட்ரேடிங் செஷன்ஸில் 1 or 2 days நிஃப்டி சைட்வேஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிச்சு. வீக்லி கேண்டில் என்ன சொல்லிச்சு? கம்மிங் ட்ரேடிங் செஷன்ஸில் நிஃப்டி ஒரு குறிப்பிட்ட லோவர் லெவலை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அந்த இடத்துலேருந்து புல்ஸ் லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுச்சு. மந்த்லி கேண்டில் என்ன சொல்லிச்சு? February மந்த் கேண்டில் அது வந்து நிஃப்டி இன்கேஸ் மேலே வருது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அப்சைட் லெவல்லேருந்து அக்ரெசிவாக பியர்ஸ் அட்டாக் பண்ணி கீழே தள்ளுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுச்சு. இப்போ மந்த்லி கேண்டில் விட்டுருவோம். வீக்லியும் டெய்லியும் சொல்ல விஷயங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த 3 நாளுமே நிஃப்டி சைட்வேஸை ஃபாலோ பண்ணியிருக்கு க்ளோசிங் பேசிஸில். அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட லோவர் லெவலெலாம் டச் பண்ணும் பொழுது அங்கேருந்து திரும்ப அந்த 450 to 550 ஜோனுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ரெக்கவரி ஆகி குறைஞ்சது 100லேருந்து 150 புள்ளிகளாவது ரெக்கவரி ஆகி அந்த இடத்துலேயே க்ளோஸ் ஆகியிருந்திருக்கு. இந்த 3 டேஸ்லேயுமே லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330, 430 அண்ட் 315 அப்படிங்கிற லெவல். க்ளோசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 to 550. ஸோ டெய்லி கேண்டில் சொன்ன சைட்வேஸும் நடந்திருக்கு. வீக்லி கேண்டில் கொடுத்த சைக்கலாஜிக்கல் இன்ஃபர்மேஷனான குறிப்பிட்ட டவுன் லெவல், ஃப்ரம் தேர் அகைன் புல்ஸ் லிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட். ஸோ ரெண்டுமே வந்துட்டு இந்த இடத்துல வேலிடாக இருக்குது. ஸோ கம்மிங் டேஸில் இந்த முக்கியமான கேப் ஒன்று அப் சைடில் இருக்குது. 22,668லேருந்து 22,763 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேப் இருக்குது. இப்போ ரீசெண்டாக 22,676.75 வரைக்கும் நிஃப்டி கொடுத்துச்சு. பட் அந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் இன்னும் விட்டு வச்சுருக்கு. ஸோ நாளைக்கோ அல்லது வரக்கூடிய நாட்கள்லையோ அந்த கேப்பை ஃபில் பண்ணி அப் சைடில் சஸ்டெயின் பண்ணணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா 22,800 to 830 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர் ஆஃப்டர் 22,950, அதுக்கடுத்து 23,100 அப்படிங்கிற லெவல் வந்து அப் சைடில் நம்ம டார்கெட்டை எதிர்பார்க்கலாம். ஈவன் அந்த லெவல்ஸ் எல்லாமே பொட்டன்ஷியல் ரிவர்சல்ஸோட ஆக்ட் பண்ணோம். 1,900 பாயிண்ட்ஸ் ஃபால் கொடுத்துருந்தது லாஸ்ட் ஸ்ட்ரெச்சில் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் 0.382 ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் உங்களுக்கு 22,668. அதே வந்து 0.618 ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து 23,103 வருது. ஸோ அது ஸ்ட்ராங்கான ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல்ஸோட ஆக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் வீக் நிஃப்டி ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் ஃபார்மேஷனில் வந்து அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட்டும் கொடுத்து மேலே தான் க்ளோஸ் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸை ஃபாலோ பண்ணிச்சு. அதை ஃப்ரிக்ஷன் ஜோன் 2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த லெவல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280லேருந்து 380 இருக்கக்கூடிய அந்த ஜோன் தான் ஃப்ரிக்ஷன் ஜோன் 2. ஒரு வழியாக அந்த ஜோன்லேருந்து எஸ்கலேட் ஆகி மேலே வரும் பொழுது அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ஃப்ரிக்ஷன் ஜோனில் மாட்டுச்சு. அது வந்து எந்த லெவல்ஸில் இருக்குது அப்படின்னா 22,460லேருந்து 22,630, ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்ச். இது ஒரு ஃப்ரிக்ஷன் ஜோனாக ஆக்ட் ஆச்சு. ஆக்சுவலாக ஃப்ரிக்ஷன் ஜோன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லெவலுக்கு மேலேயும் போகாது, அந்த பர்டிகுலர் லெவலுக்கு கீழேயும் வராது. இன்பிட்வீன்லேயே சைட்வேஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். அதை வந்து ஃப்ரிக்ஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், டைம் கன்சியூமிங் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 ஃப்ரிக்ஷன் ஜோனுக்கு இடையில் மார்க்கெட் மாட்டிட்டு முழிச்சுது இந்த 3 நாளுமே. இன்றைக்கி கூட இந்த ஃப்ரிக்ஷன் ஜோன் 1 and 2க்கு நடுவில் தான் மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது எதர் அப்சைட் ஆர் டவுன் சைட் வாட் எவர், முக்கியமாக இந்த ஜோனை டிசிசிவாக பிரேக் பண்ணணும், வால்யூமோடு பிரேக் பண்ணணும். அப்படி பண்ணிச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல யூனி டைரக்ஷனல் மூவாக நம்மளால் பார்க்க முடியும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் 22,238 அப்படிங்கிற லெவலை
வால்யூமோட டிசிசிவாக பேனிக்கோட பிரேக் பண்ணாத வரைக்கும் அப்சைடில் 22,768 அப்படிங்கிற லெவலில் வால்யூமோட பிரேக் பண்ணாத வரைக்கும் இன்பிட்வீனில் போயிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து நோ ட்ரேட் ஜோன் தான். 100 பாயிண்ட்ஸை கிரேஸாக வச்சு மேலே ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே ஒரு 100 பாயிண்ட்ஸை வந்துட்டு ஸ்பேர் விட்டு வச்சுட்டு இன்பிட்வீனில் அந்த 444, 555 அண்ட் 666 அப்படிங்கிற இந்த ரீஜனில் மட்டும் ரோல் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா தட் இஸ் நாட் குட் ஃபார் ஆப்ஷன் பையர்ஸ் அண்ட் ஆல்சோ ஆப்ஷன் செல்லர்ஸ். ஈவன் அவங்களுமே பயந்துட்டு தான் இருக்காங்க. இது அப்சைடில் மூவ் ஆகுமா இல்லை டவுன் சைடில் அகைன் பேனிக் ஃபால் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயம் ஈவன் ஆப்ஷன் ரைட்டர்ஸ்கிட்டையும் பார்க்க முடிஞ்சுது இந்த டேஸில். ஸோ இந்த 2 லெவல்ஸுமே கமிங் டேஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் டுமாரோ. 22,238, 22,768 மைண்டில் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. இந்த லெவல்ஸை டிசிசிவாக பிரேக் பண்ணி மேலே போகணும் அப்படின்னா மார்க்கெட் நீட் சம் கேட்டலிஸ்ட். அந்த கேட்டலிஸ்ட்டுக்காக தான் நிஃப்டி வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். எஸ்பெஷலி புல்ஸ் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் தட் லெவல். என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிபிஐ டேட்டா வந்திருக்கு. March 12 இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல ஃபிகரில் தான் வந்திருக்கு. ஃபுட் இன்ஃப்ளேஷன் ரொம்பவும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 6 months பேக் 4 months பேக்லாம் பார்க்கும்பொழுது ஃபுட் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஓவரால் இன்ஃப்ளேஷனை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி காட்டினதும் இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் தான். பட் இப்போ இந்த ரீசெண்டாக 3 monthsல வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன் ரொம்ப நல்லாவே கீழே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஈவன் நம்மளே ரியாலிட்டியில் பார்க்குறோம். நிறைய வெஜிடபிள்ஸில் நம்ம வந்துட்டு வாங்கும் பொழுது ஆனியன், முக்கியமாக ஆனியன் இதெல்லாம் வாங்கும்பொழுது உங்களுக்கு நிறைய விலை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஃபுட் ஐட்டம்ஸோடைய கன்சம்ஷன் இருக்குது, அதோடைய இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயம். 3.61% அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு நல்ல ஃபிகரில் தான் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல் 4% ±2, which means 2 to 6% அப்படிங்கிற அந்த பேண்ட் வித்துக்குள்ளே இன்ஃப்ளேஷன் லெவல் இருக்கணும். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு தேவையான வேலைகளை செய்வாங்க. இப்போ என்ன இருக்குது, அந்த 4% அப்படிங்கிற லெவலுக்குள்ளே தான் வந்திருக்கு. அவங்களுடைய த்ரெஷோல்டு லிமிட்டுக்குள்ளே தான் வந்திருக்கு, 2 to 6க்குள்ளே. அதுலேயும் எஸ்பெஷலி 4க்குள்ளே தான் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் டேட்டா. பட் இது மார்க்கெட் எப்படி சென்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் எப்படி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். கூடவே இன்னொரு டேட்டாவும் ரிலீஸ் ஆகிருக்கு, இண்டஸ்ட்ரியல் இன்புட் ப்ரொடக்ஷன். இதுவுமே வந்துட்டு இப்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 5% அப்படிங்கிற ஃபிகரில் வந்திருக்கு. இது கடந்த 8 மாதத்தில் இதுதான் ஹை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது 3.5% இருந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவான டேட்டா தான். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் ஆகி 23,000 அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் லெவலில் அப்சைடில் நிஃப்டி பிரேக் பண்ணி மேலே போகுமா, அல்லது இந்த பாசிட்டிவான ஒரு டேட்டாவை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து மேலே கொண்டு போய் அங்கேருந்து கீழே தள்ளுவாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.